ஆன்மீகம், நாத்திகம் என்ற இந்த சொல்லாடல்களை எல்லாம் தூக்கி தனியா வச்சிடணும். தனியாக வைத்துவிட்டு மானுடன் தன்னுடைய மனதை எப்படி பயன்படுத்துகிறான், அந்த மனதின் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை அவன் எப்படி அனுபவிக்கிறான் என்ற ஒரு பொது தளத்துல நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீகம், நாத்திகம் என்ற இரண்டு சொல்லாடல்கள் நம்முடைய தமிழ் சமுதாயத்துல பரவலா இருக்குது. இல்ல தமிழ் சமுதாயத்துல மட்டும் இல்லை, உலகெங்கிலும் இது போன்ற இரண்டு சொல்லாடல்கள் வெகு வித்தியாசமான முறையில இருக்குது. இப்ப நம்ம எந்த அளவு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு விதமான தன்மையில பயணிக்கிறார்கள், இல்ல ஆன்மீகமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் இன்னொரு தன்மையில பயணிக்கிறார்கள். இந்த ஆஸ்திகம், நாஸ்திகம் அப்படிங்கிற சொல்லாடல்கள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன. பொதுவாகவே மனிதனுக்கு உடல் இருக்கிறது, மனம் என்பது இருக்கிறது, எல்லோருக்கும் மனம் இருக்கு. இதுல நீங்க ஆன்மீகம், நாத்திகம் என்ற இந்த சொல்லாடல்களை எல்லாம் தூக்கி தனியா வச்சிடணும். தனியாக வைத்துவிட்டு மானுடன் தன்னுடைய மனதை எப்படி பயன்படுத்துகிறான், அந்த மனதின் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை அவன் எப்படி அனுபவிக்கிறான் என்ற ஒரு பொது தளத்துல நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இங்க ஆன்மீகமோ நாத்திகமோ என்ற அந்த வார்த்தைகள் நமக்கு முக்கியத்துவம் அற்றது. மானுட சமுதாயத்திற்கு மனம் என்ற ஒரு கருவி இருக்கிறது. அது மிக மிக நுட்பமான கருவி. அதில் நிறைய பதிவுகள் இருக்கின்றன. அந்த பதிவுகளின் தன்மைக்கு ஏற்றார் போல விளைவுகளை தந்து கொண்டிருக்கிறது. இந்த துறையை கையாளணும். இந்த ஒரு உளவியல் துறை தான். இன்னைக்கு ஆய்வுகள்ல பார்த்தீங்கன்னா சமூகவியல், சமூக உளவியல் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தனி மனித உளவியல், பொது உளவியல், இப்படி உளவியல் முறைகளை பல வழிகளிலும் பெயர்கள், டேர்ம்ஸ் கொடுப்பாங்க. அதே போல அகத்தில் இருக்கக்கூடிய மனதினுடைய தன்மையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரி செய்வதற்கான ஒரு உளவியலை ஆன்மீக உளவியல் பெயர் கொண்டுவாங்க. எல்லா மதங்களிலும் ஆன்மீகம் இருக்கிறது. அப்போ ஆன்மீக உளவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வேணும். ஒரு மனிதன் உடலால் நிமிர்ந்து நிற்க வேண்டும். காப்மேயர் என்ற ஒரு அறிஞர் சொல்வார். மனதால் நிமிர்ந்து நிற்க வேண்டும், எண்ணங்களால் நிமிர்ந்து நிற்கணும்னு சொல்வார்ல, அதே போல ஆன்மீகத்தால் ஒருவர் நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆன்மீகம் என்பது மனதை சமைத்து பக்குவப்படுத்தக்கூடிய வேலையை அது பார்க்குது. அப்போ ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய தடைகளை நாம் நீக்குவதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் முதலில் செய்ய வேண்டியது தான் தனது என்ற அந்த ஈகோவை விடணும். தான் என்ற அதிகார பற்றும் தனது என்ற பொருள் பற்றும் மனிதனிடம் வேரூன்றி இருக்கின்றன. இரண்டு பற்றுகள், இந்த தான் தனது என்ற இந்த முனைப்பானது மனிதனை பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்வுணர்வு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற இந்த 6 குணங்களை செய்ய வச்சிருது. இப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த 6 குணங்களை உடையவராக தான் இருக்கிறான். பேராசை இருக்குது, சினம் இருக்கு, கடும் பற்று இருக்கு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்கு, முறையற்ற பால் உணர்வு, வஞ்சம். இந்த 6 குணங்கள் மனிதனிடம் இருப்பதனால் மனிதன் இந்த குணங்களினுடைய அழுத்தத்தின் காரணமாக கொலை, களவு, கள், காமம், பொய் என்ற இந்த பஞ்சமா பாதகங்களை செய்ய தொடங்குகின்றான். ரூட் எங்க ஆரம்பிக்குது பாருங்க. தான் தனது என்ற ஈகோ 6 விதமான செயல்களை செய்ய வைக்குது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் உணர்வு, உயர்ந்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகிய 6 குணங்கள் வருது. இந்த 6 குணங்கள் இருப்பவர்களிடத்தில் 5 செயல்கள் விளைவாக விளைகின்றன. கொலை, களவு, கள், காமம், பொய். கொலை, களவு, கள், காமம், பொய் விட்டால் ஒழிய உணதருள்தான் வாய்க்காது பராபரமே என்று சொல்றார். பஞ்சசீலத்தை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் பௌத்தர் என்று புத்தர் பெருமான் சொல்றார். பஞ்சமா பாதகங்கள் செய்யாது இருப்பேனே அப்படின்னு ஆழ்வார்கள், ஞாயன்மார்கள் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அந்த பஞ்சமா பாதகங்கள் என்பது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு விளைவாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனிடம் இந்த 6 குணங்களும் இந்த பஞ்சமா பாதகங்களும் இருக்க இருக்க இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இது அடிப்படை காரணமாக இருக்கிறது. குற்ற பின்னணிகளுக்கு காரணமாக இருக்கிறது.
இப்படி பல விதத்திலும் இந்த பஞ்சமா பாதகங்களுடைய விளைவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இது சாதாரண மனிதன் முதல் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடம் இந்த பஞ்சமா பாதகங்களான செயல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ நம்ம ஆன்மீகத்துக்கு எது தடை என்றால், தான் தனது என்ற அந்த பற்று தான் தடையாக இருக்கிறது. தான் என்ற அந்த அதிகார பற்றும், தனது என்ற பொருள் பற்றும் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். தான் தனது என்ற அந்த ஈகோவை, தன்முனைப்பை விட வேண்டும். நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி, பிரபஞ்சத்தின் ஒரு குழந்தை. நான் எப்படி இந்த பிரபஞ்சத்தின் குழந்தையோ, ஒரு மனிதனோ, அதே போல் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த பிரபஞ்சத்தினுடைய குழந்தைகள் தான். எந்த வேறுபாடுகளாலும் நாம் அவர்களை அடையாளம் காணக்கூடாது. ஜாதியாலோ, மதத்தாலோ, இனத்தாலோ, மொழியாலோ, நாடாலோ எந்த வேறுபாடு இல்லாமல் உலக பொது மதம் அன்பு ஒன்றுதான் என்பதை நாம் மையப்படுத்த வேண்டும். இவ்வாறு இந்த சிந்தனைகளின் மூலமாக தான் தனது என்ற அந்த அதிகார பற்றையும் பொருள் பற்றையும் விட 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 மனிதன் ஆன்மீகத்தினுடைய அனைத்து தடைகளையும் தாண்டி இந்த ஆன்மீகத்தில் மனித மனம் அடையக்கூடிய உயரிய பேரான பேர் அமைதியை பெற முடியும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.